சிவகாசியில மாணவர்கள் என்ன போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க? அந்த கல்லூரி மாணவி எப்படி இறந்தாங்க? அதற்கு மாணவர்கள் என்ன காரணம் சொல்றாங்க? போராட்டம் முடிந்த போதும் வலைதளத்தில் தொடர்ந்து வைரலும் அதிர்ச்சியும். விருதுநகர் மாவட்டம் சாட்சியாபுரம் பகுதியை சேர்ந்த 19 வயதான அந்த மாணவி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி 2ஆம் ஆண்டு படித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு பொங்கல் விழா அங்கு கொண்டாடப்பட்டிருக்கும் நிலையில் மாணவர் ஒருவரோடு புகைப்படம் எடுத்துக்கொண்ட நிலையில் இது சம்பந்தமாக கல்லூரி நிர்வாகம் அவரை அழைத்து கண்டித்ததாகவும் பெற்றோரை அழைத்து வர கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் அந்த மாணவி விபரீதமான முறையில் வீட்டில் உயிரை மாய்த்து கொண்டிருந்தார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு நல்லடக்கமும் செய்தாகிவிட்டது. இதற்கிடையே கல்லூரி மாணவர்கள் கல்லூரி நிர்வாகத்தின் தவறான முன்னெடுப்பால் தான் அந்த மாணவி உயிரை மாய்த்து கொண்டார் என கூறி இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்டோரோடு சேர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த போராட்டம் கடந்த 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடந்த நிலையில் போராட்டங்கள் குறித்த காட்சிகள் வலைதளத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. அதிகம் பேரால் பார்க்கப்பட்டு வருகிறது. காவல்துறையினர் தரப்பில் இது குறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் கல்லூரி மாணவர்கள் முறையாக கல்லூரிக்கு செல்ல வேண்டும், தாங்கள் விசாரித்து இது குறித்து நடவடிக்கை எடுப்போம் என உறுதியளித்ததாக சொல்லப்படுகிறது.